பணக்காரங்க அத்தனை பேர் ஸ்மார்ட்டா பணத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. தங்கம் வாங்குறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. தங்கம் வாங்குறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து இந்த கோல்டு ETF பத்தி அதிகமா சொல்லிட்டே இருப்பேன். அதுதான் வாங்கணும். ஏன்னா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டின்றது ரொம்ப கம்மி, ஒண்ணுமே கிடையாது. 5 ரூபா 10 ரூபா இல்ல 50 ரூபா கம்மியா இருக்கும், 100 ரூபா கம்மியா தான் ஜிஎஸ்டி. ஆனா இதே நீங்க வந்து காயினோட தங்க நகை வாங்கினீங்கன்னா 1 லட்சம் வாங்கினா 3% ஸ்ட்ரெயிட்டாக 3000 ரூபா போயிடும். இதுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்க 1 லட்ச ரூபா ETF வாங்கினீங்கன்னா 100 ரூபா தான், 50 ரூபா தான் உங்களுக்கு ஜிஎஸ்டின்றது வரும். ஸோ ரொம்ப கம்மி. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அதுக்கு சார் நீங்க தங்கம் வாங்க சொல்றீங்க, ETF வாங்க சொல்றீங்க, அந்த ETF வந்து அடமானம் வைக்க முடியாது. ரெண்டாவது அது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு தெரியுமா? ரைட். அதனால நீங்க எப்படி சார் தங்கம் வாங்க சொல்றீங்க? அப்ப நாங்க அடமானம் வைக்கிறதா என்ன சொன்னேன்? கரெக்ட். நான் வந்து எப்பயும் ஒன்று சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம். தங்கம் வாங்குறீங்களா, ETF வாங்குறீங்க. ETF கோல்டு ETF வந்து பியூர் தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட். அது உங்களுடைய குடும்ப தேவைக்கு அல்ல. அதாவது நீங்க வந்து உங்க வைஃப் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா அவங்க நகையை வாங்கி போட்டு போனோம், இல்ல கம்மல் போட்டு போனோம், இல்ல வளையல் போட்டு போனோம்னா அந்த நேரத்துல ETF எந்த பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட 10 லட்சத்துக்கு ETF இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போனா உங்க வைஃப் ஒத்துப்பாங்களா, இல்ல உங்க பொண்ணு ஒத்துப்பாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ பேசிக் நகை இருக்கு இல்லையா வீட்டுல, உங்களுக்கு கலாச்சார ரீதியான குடும்ப ரீதியான இல்ல வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போவோம், அந்த நகையை நீங்க வாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனா வீட்டுக்கு 50 பவுன் நகை போடுன்ற பட்சம் அதுக்கும் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 பவுனோ இல்ல 100 பவுனோ வாங்கி வைக்கிறதா பேசு. அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே வந்து நீங்க வந்து எதுல இருக்கணும், ETF மட்டும்தான் போடணும். கோல்டு ETF அதுதான் வந்து தங்கத்தோட இன்வெஸ்ட். அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் வரும். ஏன்னா காஸ்ட் இவ்வளவு கம்மி, ப்ராஃபிட் இவ்வளவு ஜாஸ்தி. இது ரெண்டாவது நீங்க இன்னொன்னு யோசிக்கணும்னா, சார் தங்கத்தை வந்து நீங்க நகைக்கடையில வாங்கினா மார்க்கெட் பிரைஸுக்கு வாங்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி, ரெண்டாவது அவங்களோட சார்ஜஸ், அது இது சார்ஜஸ் எல்லாம் போட்டு 2%, 3%, 5% போடும். அதே மாதிரி விற்கும் போது அதே மாதிரி. ஆனா இதே ETF பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா ஆகும், நீங்க வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ, இதுல வந்து நடுவில் நான் ஒரு வீடியோ தான் பார்த்தேன் சார், அதுல ட்ராக்கிங் எரர்லாம் ஒன்று இருக்கு சார், அப்படி சார் இப்படி சார். சார் என்ன ட்ராக்கிங் எரர் என்னன்னாலும் சரி, நீங்க வாங்குற வேலை மார்க்கெட் வேலை இருக்கா, அதுல வந்து ரொம்ப கம்மியான புரோக்கரேஜோ இல்ல கம்மியான ஜிஎஸ்டியோ போயிட்டு மிச்சத்தை அப்படியே வாங்கலாம். அதே மாதிரி நீங்க விற்கும் போதும் நீங்க விற்கலாம். எப்படி மார்க்கெட் ரேட்டுக்கே விற்கலாம். ஒருத்தர் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், சார் ட்ராக்கிங் எரர் என்ன இருக்கு சார்? சார் ட்ராக்கிங் எரர் என்ன சார்? அதாவது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1000 ரூபா வந்து ஒரு கிராம் இருக்குன்னா இதுல பாத்தீங்கன்னா 1010 ரூபா இருக்கும் சார். அப்ப அந்த 10 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா தான் சார் கொடுக்கணும். எப்படி வந்து அதாவது மக்களை குழப்பறதுக்குன்னு அப்படி. அப்ப நம்ம நினைப்போம், ஆமா கரெக்ட் இல்ல, 1000 ரூபான்றது வந்து 1010 ரூபா இருக்கு, 10 ரூபா ஜாஸ்தியில நம்ம கொடுக்குறோம், அது நமக்கு வேஸ்ட் தானே அப்படின்னு. ஆனா உண்மை தெரியல, அவர் ஒரு பாயிண்ட சொன்னா இன்னொரு பாயிண்ட விட்டார். நாளைக்கு இது 1000ன்றது வந்துட்டு 1050 ரூபா போச்சுன்னா இது 1010 1060 ரூபாய் போய் நிற்கும். இது 50 ரூபா பேர் அங்க 10 ரூபா கிடைக்கலாம். சோ இங்க 10 ரூபா விட்டீங்கன்னா அந்த 10 ரூபா அப்படியே கிடைக்கும். சோ உங்களுக்கு அதே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படியே வரும், அதே லாபம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ இதுல எங்க உங்களுக்கு நஷ்டம்? அது வந்து ஒருத்தர் சூப்பரா சார் ட்ராக்கிங் எரர்னு ஒண்ணு இருக்கு சார். எனக்கு ட்ராக்கிங் எரர் பத்தி தெரியும். ஏன்னா நான் செபி அந்த எக்ஸாம்பிள் நான் எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ராக்கிங் எரர் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் சொல்றது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல, 10 பாயிண்ட் சொல்ல ஒரு பிரைவேட் கோல்டு விற்கிற ஒரு ஆப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு ஆப் விற்கிற ஆப்ல வாங்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அது நான் வந்து 100 ரூபாய்க்கு எதுவும் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறேன், சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு 92 ரூபா தான் தங்கம் வந்து மிச்சம் ஜிஎஸ்டி அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ் சொல்லி போட்டு 8% ஸ்ட்ரைட்டாவே அவுட். அவரோட அந்த ஆப் வந்து அவர் இன்டர்வியூ ஒன்று பார்த்தாரு, இப்படி ஆடா இப்படி எல்லாம் கம்பி கட்டுற, அதாவது மக்களை குழப்பறதுக்கு மட்டும் மக்களை எப்படியா கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம என்ன நினைப்போம், சரி 1000 ரூபா தங்கம் இருக்கு, 1010 ரூபா தான் ETF விற்கிறாங்க, இல்ல அதுல விற்கிறாங்க அப்படின்னு நம்ம 10 ரூபா ஜாஸ்தி எது சார் நம்ம கொடுக்கணும் நம்ம. பட் நாளைக்கு விற்கும் போது அதே 10 ரூபா ஜாஸ்தியாக நம்ம விற்க முடியும் தெரியுங்க. அப்புறம் எங்க உங்களுக்கு நஷ்டம்? கிடையவே கிடையாது. ஆனா அவங்க சொல்றது வந்து ஒரு மாதிரி நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இப்படிதான் சார் இப்படிதான் சொல்லிட்டு அவங்களோட ஆப்லயே வாங்க சொல்றது. அவங்களோட ஆப் வாங்கும் போது நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறது அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சைலண்டா. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் தங்க நகை கடையில போய் தங்கம் வாங்குறத விட எப்படி பார்த்தாலும் ETF வாங்கதான் நல்லது. அப்போ கேட்கலாம், சார் அது நகையை வந்துட்டு அடமானம் வைக்கணும்னா பண்ண முடியாது சார். 2 விஷயம் நான் சொல்லுவேன். ETF வந்து நகையெல்லாம் வைக்கலாம், அது வந்து NBFC போயிட்டு அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், அதை விட்டுருங்க. ஸோ நகையை வந்து அடமானம் வைக்க முடியாதுன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்க முதல்ல வீட்டுக்கு தேவையான நகையை வச்சுன்னா அந்த நகையை வச்சுதான் நீங்க அடமானம் வைக்கணும். இது வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்.
அடமானம் வைக்கிறதுக்காக இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. வீட்டுல ஏற்கனவே வச்சிருக்கீங்கன்னாங்க எது தேவை, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதுல இருந்தா நீங்க அடமானம் வைக்கணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது நான் திருப்பி கேட்கிறேன் சார், இப்போ ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு இருக்கிற பொருள் 1500 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க பணத்தை விரயம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட எப்படி பணம் இருக்கு சார்? நீங்க அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழல் தான் கண்டிப்பா வரும். சோ இடிஎஃப்ல வாங்கினா நீங்க வந்துட்டு 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க. சோ உங்ககிட்ட பணம் விரயமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட பணம் ஜாஸ்தி இருக்கும். சோ நீங்க அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழலே வராது. யோசிச்சு பாருங்க நீங்க. சோ தப்பேங்கிறத நமக்கு அடமானம் வேண்டிய சூழல் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இல்லை. ஏன் பணம் இல்ல? நம்ம ஒரு 1000 ரூபாய் பொருள் 1500 ரூபாய் நம்ம வாங்க, 1200 ரூபாய் கொடுத்து வாங்க, 1300 ரூபாய் கொடுத்து வாங்க. இதையே இடிஎஃப்ல வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய் பொருள் 1000 ரூபாய்க்கு வரும், நம்ம கிட்ட பணம் நாங்க அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழலே வராது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கலாச்சார ரீதியா குடும்ப ரீதியாவா எப்படி பண்ணணுமோ அதை தேவையான நகையை முதல்ல நீங்க வீட்டுக்கு வேண்டியதை வாங்கி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இடிஎஃப்ல வாங்குங்க. பட் முதலே சொன்ன மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இதுக்கும் இருக்கு அதுக்கும் இருக்கு, ரெண்டுத்துக்கும். அதனால அதுக்கு இல்ல இதுக்கு எல்லாம் நினைச்சு வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்ததுன்னா பணத்துக்கு மதிப்பு நாம கொடுத்தால் ஸ்மார்ட்டாக இருந்தா நம்ம கிட்ட பணம் இருக்கும். அப்போ நம்ம அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழலே வராது இல்லையா? அப்ப நீங்க கேட்கலாம், இல்ல சார் நான் சாதாரண விஷயமா சொல்றேன் சார், ஒரு எமர்ஜென்சிக்கு தான் சொல்றேன். எமர்ஜென்சிக்கே இருந்தா கூட நம்ம ஆல்ரெடி வீட்டுல ஒரு 50 பவுன் நகையோ இல்லை ஏதோ ஒரு பவுன் நகையோ இருக்கீங்க, அதை தான் நீங்க அடமானம் வைக்கிறீங்க. அப்போ உங்களோட பிரச்சனை அந்த நகையோட தீர்ந்துடும். இந்த பக்கம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுதான் அப்படிதான் நீங்க இதை பார்க்கணுமே அன்றி இல்ல சார் நான் எல்லாத்தையும் நகையா வாங்கினா உங்களுக்கு விரயம் தான் இருக்கும். காயின் வாங்க வரும், தங்க நகை வாங்கும். சரியான ஒரு புத்திசாலித்தனம் இருந்தது ஒரு காலத்துல. அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு அப்படி கிடையாது. கோல்டு இடிஎஃப் இருக்கு, வேற மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, வேற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு. அப்படி முடிவெடுக்கிறவங்க கையில பணம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் சார் பணக்காரங்க அத்தனை பேர் ஸ்மார்ட்டா பணத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப விஷயம். காசை தான் கடவுளை போன அந்த காசை கடவுள் நினைச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக் எல்லாம் சரியா. ஓகேங்களா? ரைட், நன்றி, வணக்கம்.